நம்மளோட வாழ்க்கை மாறாதா? நம்ம கனவு வாழ்க்கைய நம்ம வாழ மாட்டோமா? நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு அதிசயம் நம்மளுக்கு நடக்காதா? அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கிறவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன? அது எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது? நாம எப்படி அத பிலீவ் பண்ணணும்? அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ முடியும்போது நீங்க உங்களோட வாழ்க்கைய எப்படி அட்ராக்ட் பண்றது? நம்மளோட ட்ரீம் லைஃப்‌க்காக நம்ம என்னென்ன பண்ணணும்? எப்படியெல்லாம் நம்ம ட்ரீம் லைஃப்ப நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது? அப்படிங்கிற ஒரு கிளியரான புரிதலோட தாங்க நீங்க போவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப வீடியோக்குள்ள போயிரலாங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்டின்னா என்ன? நீங்க யார் எப்படிங்கிறத விட, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த யூனிவர்ஸ்க்கு வந்து ஒரு சிக்னல். நம்ம யாரா வேணாலும் இருந்துட்டு போலாம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது மட்டுமே தான் இந்த யூனிவர்ஸோட சிக்னல். உங்களோட தாட்ஸ் தான் உங்களோட மேக்னெட். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத மட்டும் தான் நீங்க ஈர்க்க போறீங்க. ஸோ நீங்க பாசிட்டிவா நினைச்சீங்க அப்டின்னா, உங்களுக்கு பாசிட்டிவானது எல்லாமே அட்ராக்ட் ஆகும். நீங்க நெகட்டிவானத நினைச்சிட்டே இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு கண்டிப்பா நெகட்டிவானது மட்டும் தான் அட்ராக்ட் ஆகும். நம்ம மைண்ட் ஒண்ணும் பொம்மலாட்ட கயிறு இல்லைங்க. அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான டிரான்ஸ்மிட்டர். ஸோ நம்ம அத எப்படி வச்சுக்கணுமோ அப்படிதான் வச்சுக்கணும். இங்கேயும் இல்லாம, அங்கேயும் இல்லாம 2 பாக்குல இருக்கிறது அப்படிங்கிறது சரிப்பட்டு வரவே வராது. நீங்க எத போர்கேஸ் பண்றீங்களோ, அத வந்து வைபா வந்து உங்களுக்கு திருப்பி தரும். அதாவது நீங்க என்ன தாட்ஸ வந்து உங்களுக்குள்ள நெனச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ, அந்த தாட்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஒரு வைபா வந்து கிரியேட் ஆகும். 95% பீப்பிள் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, நான் வந்து நெனச்சுக்கிட்டேன், நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு நடக்கவே இல்ல. இந்த யுனிவர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுறதெல்லாம் இல்ல அப்டின்னு சொல்லி நெனச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி யுனிவர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. நாம அதுல வந்து சில சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்றோம். விஷ் மட்டும் பண்ணிட்டு அப்டியே விட்டுறது அப்டின்னு கேட்டீங்கன்னா, மனசுக்குள்ள வந்து நெனைக்கணும். ஆழ் மனசுக்குள்ள நம்ம நெனைக்கணும். நம்மளோட வாழ்க்கை இப்படி மாறணும் அப்டிங்கிற ஒரு விஷ் வந்து நம்ம மனசுக்குள்ள இருந்து எடுக்கணும். நம்ம வாய் வார்த்தையா சொல்லிட்டு இது நடக்குமா? நடக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு, அதுக்காக ஒரி பண்ணிக்கிட்டு, டவுட் பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செட் ஆகாது. இது வந்து ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வைக்கிற மாரி தான் இருக்கும். ஒண்ணா அங்க இருக்கணும், இல்லன்னா இங்க இருக்கணும். நடக்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நீங்க மைண்ட்ஃபுல்லா நெனைக்கணும். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பழைய நம்பிக்கைகள் ஏதாவது இருக்கு இல்லைங்களா? அதாவது நம்பலாமா? இது நம்மனால முடியுமா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி நெறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டோம். நம்மளே அன்லக்கி பெர்சன். நம்மளுக்கெல்லாம் இது நடக்குமா? அப்படிங்கிற ஒரு தாட். இந்த தாட் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து சரி ஓகே நீங்க நடக்க வேண்டாம் அப்படின்னு நெனைக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிரும். ஒரு பிளாக் பண்ண மாரி ஆயிரும். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராங் வைப்ரேஷன். வெளியில மட்டும் அப்படியே காமா இருக்கிற மாரி நீங்க வந்து உங்கள காட்டிக்கிட்டு, உள் மனசுல வந்து ரொம்ப அலப்பாஞ்சுட்டு இருக்குது உங்க தாட்ஸு அப்படிங்கும்போது, உள்ளேயும் காமா இருந்தா தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஏதோ ஒரு சைடு மட்டும் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஆக்ட் பண்ற மாரி தான் இருக்கிற மாரி இருக்கும். சரி என்ன பண்றது? இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். சொல்றாங்களே நடக்குமா? நடக்கலையா? அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு தான் வந்து வர மாரி வரும். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 ஸ்டெப்ஸ வந்து யுனிவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுது. அதில ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேட்கறது. நம்ம கிளியரா கேட்கணும் யுனிவர்ஸ் கிட்ட. எனக்கு மணி வேணும் அப்படிங்கிறத தாண்டி, எனக்கு மந்த்லி ஒரு 5000 இன்கம் வேணும் அப்படிங்கிற மாரி நம்ம கேட்கணும். அதாவது எக்ஸாக்ட்டா கேட்கணும். பொத்தாம் பொதுவா கேட்டோம் அப்படின்னாலாம் வந்து யுனிவர்ஸ்க்கே வந்து சம்டைம்ஸ் புரியாது. நம்ம என்ன கேட்கிறோமோ, அத வந்து பிரீஃபா கேட்கணும். ஏதாவது ஒரு கம்ப்யூட்டரோ, ஏதாவது ஒரு மிஷின் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு வந்து கரெக்ட்டான அந்த ப்ரோகிராம் பண்ணி வச்சத குடுத்தா மட்டும் தான் அது ஒர்க் ஆகும். அந்த மாரி தான் இந்த விஷயங்களும். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பிலீவ். நம்ம கேட்டுட்டு அத வந்து பிலீவ் பண்ணணும். நம்ம நடக்குமா? நடக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையிலேயே வந்து இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஐய க்ளோஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம நெனச்ச அதாவது நம்ம புடிச்ச அந்த கனவு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிற மாரி ஒரு ஃபீல் பண்ணணும். அப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யுனிவர்ஸ் வந்து நம்ம ஓகே அப்படிங்கிற மாரி அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இல்லன்னா நமக்கு நெறைய டவுட் இருக்கு அப்படின்னா, யுனிவர்ஸ் நம்மளோட கனவு எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கவே பண்ணிக்காது. ஸ்டெப் நம்பர் 3 ரிசீவ். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து வரும். ஐடியாஸ் நம்மளுக்கு வரும். அப்போ அப்படியெல்லாம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள வந்து ஒரு நல்ல மனுஷங்களோட நம்மள கனெக்ட் பண்ணி விடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யுனிவர்ஸோட டெலிவரி சிஸ்டம். நம்ம இத எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, நமக்கு நம்ம கடவுள நம்புறோம் அப்படின்னா, கடவுளே வந்து நம்மளுக்கு அந்த வேலைய குடுக்கணும், நம்மளோட ட்ரீம் லைஃப குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சுக்கிறது கிடையாது. கடவுள் ரூபத்துல ஏதாவது மனுஷங்க வர்றாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாரி தான். நமக்கு வந்து காமா இருக்கிறப்போ ஒரு யோசனைகள் தோணலாம். ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து நம்மளுக்கு நெறைய வரலாம். அதுல நமக்கு எது
நம்மளோட ட்ரீம் லைஃப்க்கு செட் ஆகுது அப்படின்னு நெனச்சு, அத எடுத்து நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இதுல வந்து ஒரு சயன்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் சொல்றேன். நம்ம பிரெயின் வந்து என்ன சொல்றது அப்படின்னா, டெய்லியும் ஒரு 6,000, 60,000 அந்த மாரி தாட்ஸ் வந்து மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். 60,000 தாட்ஸ் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அதுல ரிப்பீட்டா ஒரு தாட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதாவது நான் பெரிய ஆள் ஆயிரணும், நான் பெரிய ஆள் ஆயிரணும் அப்படிங்கிற ஒரு தாட் வருதோ இல்லையோ, நான் இந்த வேலைய வாங்கிரணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வருதோ இல்லையோ, அந்த தாட்ட உங்க பிரெயின் வந்து ரியாலிட்டியா ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். நீங்க என்ன தாட்ஸ் அடிக்கொருக்கா நெனைக்கிறீங்களோ, அந்த தாட்ஸ் இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வரும்போது எப்ப பார்த்தாலும் இப்படியே நடக்குது. அதவே யோசிச்சுட்டு இருந்துட்டு, அவர் இப்படிதான் பண்ணுவாரு, வரவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டே இருந்தேன்னா, அதுதான் நம்ம மைண்ட்ல அதிகமா போயிட்டுருக்கு. ஸோ, அந்த தாட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இதெல்லாம் சரியாயிரும். என்னோட லைஃப் நல்லா இருக்க போகுது. இது அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டோம்னா, கண்டிப்பா நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்கும். இதுக்கு வந்து பீப்பிள், சேஞ்சஸ், ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபில்டர் பண்ணி சூஸ் பண்ணும். அதாவது நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அந்த 60,000த்துல நம்ம குறிப்பிட்ட ரிப்பீட்டடான ஒரு தாட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு என்ன தேவையோ, அதுக்கு தேவையான மனுஷங்க, அதுக்கு தேவையான சேஞ்சஸ், அதுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, யூனிவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு வந்து அது சூஸ் பண்ணும். ஸோ, நாம எப்படி அட்ராக்ட் பண்றோமோ, அந்த மாரி தான் வந்து அது ஒர்க் ஆகும். அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து மிராக்கிள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம மைண்ட் சயின்ஸ் தான். ஓகேங்களா? சரி. இத எப்படி நாங்க பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்னிங் 5 மினிட்ஸ் வந்து விசுவலேஷன் பண்ணிக்கணும். டெய்லியும் வந்து உங்களோட ட்ரீம் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத வந்து நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கணும். எனக்கு அழகான ஒரு வீடு இருக்கு. நல்ல ஹேப்பியான, ஹெல்த்தியான ஃபேமிலி இருக்கு. என்னோட ட்ரீம் பிசினஸ் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. இந்த மாரி நீங்க வந்து உங்களோட கனவு வாழ்க்கைய ஒரு 5 மினிட்ஸாவது விசுவலைஸ் பண்ணிக்கணும். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிராட்டிட்யூட் பிராக்டிஸ். டெய்லியும் ஏதாவது ஒரு 10 விஷயத்துக்காக நீங்க கிராட்டிட்யூட் பிராக்டிஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து நல்லா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன். என்னோட குடும்பத்தில எல்லாரும் சந்தோஷமா, நிம்மதியா எல்லாரும் நல்லபடியா இருக்கிறாங்க. அதுக்காக நன்றி. நான் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு நன்றி. நான் குடிக்கிற தண்ணிக்கு நன்றி அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க வந்து கிராட்டிட்யூட் பிராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கிராட்டிட்யூட் அப்படிங்கிறது அட்ராக்டர் மேக்னெட் மாரி. சரிங்களா? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி சொல்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அந்த விஷயத்த வந்து நம்ம ஈர்த்துக்கிட்டே இருக்கலாம். இதுலயே வந்து எப்படின்னா, நான் வந்து அன்லக்கி. கஷ்டம் தான் எனக்கு இதெல்லாம் கிடைக்கிறது. எனக்கு மணியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நீங்க இருக்கவே கூடாது. நீங்க வந்து எப்பவுமே நான் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, எல்லாமே எனக்கு செட்டில் ஆகுது. நான் வர்ற எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்க தயாரா இருக்கிறேன். இந்த எல்லா வெற்றியுமே நான் டிசர்வ் ஆனவ தான். எனக்கு இந்த எல்லா வெற்றிக்கும் நான் வந்து உரித்தானவ தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ட நீங்க கொண்டு வந்துக்கணும். எதுவுமே நடக்காது, முடியாது, ஆகாது அப்படின்னு சொல்றத வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அதாவது கேளுங்க, அத நம்புங்க, அதுபடி நடங்க. அத தாங்க சொல்ல வருது இந்த வீடியோல. நம்ம மனசு வந்து ஒரு சீட்ஸ் மாரி. நம்ம சீட்ஸ வச்சுட்டு தாட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் மாரி. பிலீவ் அப்படிங்கிறது தான் சன்லைட் மாரி. இது 3மே இல்லாம ஒரு செடி கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு மோட்டிவேட்டா இருக்கலாம். இல்ல உங்க லைஃப்ப மாத்துற மாரி இருக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்னு கூட எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாரி நெறைய ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா, கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதையும் வந்து நான் நல்லபடியா வந்து செய்ய ட்ரை பண்றேன். யுனிவர்ஸ் வந்து உங்களோட எல்லா கனவுகளையும் நினைவாக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க் யூ.